வெல்கம் டு லெட்லன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஎன் டெட் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வந்து இருக்கக்கூடிய டிஎன் டெட் 2024 எக்ஸாமுக்குரிய சிலபஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏப்ரல் மந்தில் வந்து ஆல்ரெடி ஆனுவல் பிளானில் சொல்லியிருந்த மாதிரி ஏப்ரல் மந்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாம்ஸ் வந்து மேபி ஜூன் அந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் வந்து எப்போ வந்து எக்ஸாம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும், இப்போ எக்ஸாம் வந்து வைப்பாங்க அப்படின்றது இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம சிலபஸ் பார்த்துக்கலாம். பேப்பர் 1க்கு என்ன சிலபஸ், பேப்பர் 2க்கு வந்து என்ன சிலபஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேப்பர் 1க்குரியது வந்து நம்ம பார்த்துடலாம். பேப்பர் 1ல் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏல வந்து சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ பார்ட் ஏல வந்து சைல்டு டெவலப்மெண்ட், அடுத்து பார்ட் பியில் வந்து லேர்னிங். ஏன்னா நமக்கு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அதுலேயே வந்து ஏன்னா நமக்கு மொத்தமாக ஃபஸ்ட்டு கேட்குற அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, அடுத்து வந்து தமிழ் இருக்கும், அடுத்து இங்கிலீஷ் இருக்கும், அடுத்து மேத்தமெட்டிக்ஸ், அடுத்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியில் பேப்பர் 1ல் 2 பார்ட் இருக்குது. சைல்டு டெவலப்மெண்ட் அடுத்து வந்து லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட் இருக்குது. அதில் சைல்டு டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பிசிக்கல் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், செகண்ட் ஒன் சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட், தேர்ட் யூனிட் வந்து பிசிக்கல் அண்ட் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட், ஃபோர்த் யூனிட் வந்து சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட். அதாவது சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட்ன்றது காமனாக யூனிட் 2ல படிச்சுருவோம். அடுத்து இது யூனிட் 4ல் வந்து 6லேருந்து 10 வயசு இருக்கக்கூடிய அந்த ஏஜில் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோஷியல் எமோஷனல் டெவலப்மெண்ட். அடுத்து யூனிட் 5ல் வந்து மோரல் டெவலப்மெண்ட், அதே மாதிரி 6 to 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மோரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த 5 யூனிட்டுமே வந்து சைல்டு டெவலப்மெண்ட்டில் இருந்து பார்ட் ஏவா. பார்ட் பியில் லேர்னிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து லேர்னிங், செகண்ட் யூனிட் வந்து அந்த லேர்னிங்கில் இருக்கக்கூடிய டைப்ஸ், லெவல்ஸ், அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் நம்ம லேர்னிங் வந்து இருக்கணும், அதுக்கு உண்டான அப்ரோச்சஸ் என்ன அப்படின்றது. யூனிட் 3ல் வந்து கான்செப்ட்ஸ் அண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் அந்த மாதிரியான அந்த இது. யூனிட் 4ல் வந்து ஃபேக்டர்ஸ் கண்ட்ரிபியூட்டிங் லேர்னிங். யூனிட் 5 வந்து கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ்ட் அப்ரோச் டு லேர்னிங். இது வந்து நம்ம ஆல்ரெடி சீட்டெட்டில் வந்து படிச்சுருப்போம் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ்ட் அப்ரோச். ஸோ இதுலேயுமே நமக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு அதுவுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு தேவையில்லை. யூனிட் 6 லாஸ்ட் வந்து லேர்னிங் அண்ட் நாலேஜ். ஸோ இதான் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியில் வரக்கூடிய சிலபஸ். இதிலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ். தமிழில் வந்து நமக்கு எப்பயுமே அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அந்த ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்து அதில் கொஸ்டின்ஸ் கேட்குறது, அடுத்து அதை தவிர்த்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறது, அந்த மாதிரி தமிழில் கேட்பாங்க. இங்கிலீஷ்லையும் அதே மாதிரி தான். அடுத்து மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேப்பர் 1 அப்படின்றது அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ அதில் வந்து நம்பர் சிஸ்டம், அரித்மெட்டிக்ஸ், ஜியாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் கண்டென்ட் வைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை நல்லா வந்து தரவு பண்ணுங்க. அது என்னன்றத தியரிஸும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுற அந்த ப்ராக்டிஸும் தெரியணும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த கான்செப்ட்ஸ் புக்கை டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து என்னென்ன இது இப்போ வந்து மென்சுரேஷன்ஸ் இல்லாட்டி மெஷர்மெண்ட் படிக்கிறோம், மெஷர்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன இது வரும், யூனிட்ஸ் வரும், அந்த மாதிரியான ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அடுத்து அதுக்கு சைடாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இதுவுமே வந்து புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த புக்ஸை டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து அதை வந்து லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் நோட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம். ஸோ இது வந்து பேப்பர் 1க்குரியது. நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் 2க்குரியது. பேப்பர் 2வில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து பார்த்தோமோ, அதாவது கொஸ்டின் பேட்டர்ன் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, அடுத்து தமிழ் வந்து லாங்குவேஜ், அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், அடுத்து வந்து பேப்பர் 2ல என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கும், அடுத்து வந்து சோசியல் சயின்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு to 5th ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரியான டிவிஷன்ஸ் இருக்காது. மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும், லாங்குவேஜஸ்க்கு அடுத்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இருக்கும். ஆனால் பேப்பர் 2ல வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்னு இருக்கும்,
அடுத்து ஒன்று வந்து சோசியல் சயின்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் சூஸ் பண்ணுறவங்க மேக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும், சயின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே இது சயின்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும், சயின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே இது சோசியல் சயின்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இப்போது பேப்பர் 2ல் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியில் என்னென்ன கான்செப்ட்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. ஸோ இதுவுமே வந்து இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்றத நம்ம பிஎட்லேயுமே படிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து படிச்சிருப்போம் அந்த எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்றது. அதில் நிறைய தியரிஸ் அது எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ அந்த பேசிஸில் தான் வரும் நமக்கு. அடுத்து அதே மாதிரி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சோஷியல், எமோஷனல் அண்ட் மோரல் டெவலப்மெண்ட், அடுத்து வந்து லேர்னிங், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி இந்த டெட் எக்ஸாம் அப்படியே வந்து நம்ம சீட்டடில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி அதே பேசிக்ஸ் தான் இங்கேயுமே வந்து இருக்கும் அந்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியில். என்னென்னா டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் சாப்டர்ஸ் வந்து வேரி ஆகும். ஒரு சில சாப்டர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்றது அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ரிலேட் ஆகும். ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அடுத்து வந்து மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸ், பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட், மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். ஸோ இந்த சாப்டர்ஸில் இருந்து தான் நமக்கு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் தமிழ் லாங்குவேஜில் வந்து நம்ம பேப்பர் 1ல் பார்த்த மாதிரி லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பேராகிராஃப் கொடுத்து அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறது அந்த மாதிரியான ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். இப்போ நீங்கள் மேக்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் சயின்ஸ் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும். சயின்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் சயின்ஸ் ரெண்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எப்படி நம்ம பேப்பர் 1ல் சொன்னோமோ அதே மாதிரி 6th to 8th, ஏன்னா பேப்பர் 2 வந்து 6th to 8th. ஸோ அதனால 6th to 8th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் தியரிஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு சில கொஸ்டின்ஸை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேசிக்ஸாக வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதே இது சயின்ஸுக்குன்றப்போ நீங்கள் 6th to 8th அதே மாதிரி புக்ஸை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு சாப்டர்ஸ் வைஸ் ஒரு தனி நோட் போட்டு சிம்பிள் நோட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு சாப்டரில் இருந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், அல்ஜிப்ரா இந்த மாதிரியான இது. அதுக்கப்புறம் வந்து சயின்ஸில் லைஃப் சயின்ஸ், ஜியாமெட்ரி, ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து வரும். அதே சப்போஸ் நீங்கள் வந்து சோசியல் சயின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த சோசியல் இருக்கக்கூடிய இந்த 4 இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் சோசியல் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி 6th to 8th வரைக்கும் நீங்கள் வந்து புக்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் ஒவ்வொரு சாப்டர்ஸாக வந்து நோட்ஸ் எடுங்க. ஏன்னா ஏப்ரல் மந்த்னாலும் நீங்கள் இப்போ இருந்தே வந்து அந்த நோட்ஸ் எடுக்கிறத வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஏன்னா இடம் நமக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இருந்து நீங்கள் வந்து அந்த நோட்ஸ் எடுக்கிற ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் மே பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதனால் வந்து அந்த நோட்ஸ் எடுக்க ப்ராசஸை நீங்கள் இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 2க்குரிய சிலபஸ். ஸோ பேப்பர் 1 வந்து எந்த மாதிரி இருக்குது, பேப்பர் 2 எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து சிலபஸ்க்குரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, எவ்வளோ மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத ஒரு தனி வீடியோவில் போகிறேன். ஸோ இன்னொன்று சொல்லியிருந்தேன் எப்போ வந்து எக்ஸாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதான் வந்து ஆனுவல் பிளானர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்தெந்த எக்ஸாம்ஸ் எப்போ எந்தெந்த மந்தில் வந்து அந்த நமக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியில் வரும். அது வந்து அந்த எக்ஸாம் வந்து எப்போ வைப்பாங்க, அதுக்குரிய வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்றத போட்டுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளோட இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎன் டெட் இதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இதில் டிஎன் டெட் பார்த்தோம் அப்படின்னா டிஎன் டெட்டுக்கு வந்து எப்போ அப்படின்னா ஏப்ரலில் வந்து நமக்கு அது ஏப்ரல் மந்தில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் ஆகும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அவங்க வந்து அஃபிஷியலாக வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. ஸோ இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணுவோம். அதே இது அந்த எக்ஸாம் வந்து எப்போ வைப்பாங்க, எப்போ வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஜூலை மந்த் 2024. ஸோ இப்போ வந்து நமக்கு ஜனவரி கரெக்டாக எண்டிங்கில் இருக்கும். ஸோ அப்போ ஏப்ரல் மாதம் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ இன்னும் அந்த ஏப்ரல் வர்றதுக்கு நமக்கு நியர்பை 2 months வந்து இருக்குது. ஸோ இப்போயே வந்து நம்ம அந்த நோட்ஸ் எடுக்க ப்ராசஸ் எல்லாமே வந்து நோட்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நம்ம இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த டைம் பீரியட்லேயே நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து மேபி
எப்போ அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் மந்தில் இருக்கும். எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக வந்து ஜூலை மந்தில் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம சிலபஸ் போட்டுட்டோம். சிலபஸ் வந்து என்னென்ன பேப்பர் 1க்கு என்ன, பேப்பர் 2க்கு என்ன அப்படின்றத போட்டுட்டோம். அதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோவில் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி வந்து கொஸ்டின் கேட்பாங்க, பேப்பர் 1க்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, பேப்பர் 2ல் மேஜர் வைஸ் நம்ம எப்படி சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்டெட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா, இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தான் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம வந்து அதுக்கு உண்டான சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகிக்கு உண்டான அந்த வீடியோஸ் தியரிஸ் எல்லாமே வந்து போடுறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது நோட்ஸ் எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆகும். பட் பிஃபோர் த ஏப்ரல் மந்த் நம்ம வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதனால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்டெட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலையும் வீடியோவையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.